Luxurious. இது நம்ம ஃபேமிலி. திமுகவை சேர்ந்த கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். மேயர் சுந்தரியின் கணவர் ராஜா கடலூர் திமுக நகர செயலாளராக இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூரில் திமுகவை சேர்ந்த மாநகராட்சி மேயர் சுந்தரியின் வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், வருமான வரி சோதனை குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழகம் முழுவதும் இந்த தேர்தலை ஒட்டி பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை தொடர்ந்து அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அது குறிப்பாக நாளை தேர்தல் இருக்கும் நிலையில் கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி அவர்கள் வீட்டில் தற்போது அசிஸ்டன்ட் கமிஷனர் பாலமுருகன் தலைமையிலான வருமான வரித்துறையினர் சற்று அரை மணி நேரத்திற்கு முன்பாக வீட்டிற்குள் சென்றிருக்கிறார்கள். அங்கு வீட்டில் தற்போது மேயர் சுந்தரி இருக்கிறார். அதே சமயத்தில் அவரது கணவர் நகர செயலாளர், திமுகவின் நகர செயலாளர் இருக்கிறார். இவர்கள் வந்த பிறகு இங்கிருந்து கிளம்பிவிட்டார். அவரிடம் நாம் நேரடியாக கேட்டோம், என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்று கேட்டதற்கு அவர் தெளிவாக ஒரு கருத்தை சொல்கிறார். இது காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து வருமான வரி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களிடம் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லை. வெளிப்படைத்தன்மையோடு அனைத்து விதமான தகவலையும் நாங்கள் தெரிவித்துவிட்டோம். ஏற்கனவே இருந்தபோதும் இது நடைபெறுவது சற்று காழ்ப்புணர்ச்சியாகத்தான் இருக்கும் என்று அவர் தகவல் தெரிவித்தார். ஆனால் இந்த தேர்தல் சமயத்தில் இந்த வருமான வரித்துறை சோதனை என்பது திமுகவின் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இதுபோல் வருமான வரித்துறை சோதனை என்பது தொடர்ந்து நடைபெறுவது அனைத்து கட்சியின் மத்தியிலும் ஒரு அதிர்ச்சியை தான் தருகிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி கடலூர் நகர மத்திய பகுதியில் தான் இவரது வீடு இருக்கிறது. இந்த பகுதியில் தற்போது போலீசாரும் பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சோதனை என்பது அரை மணி நேரத்திற்கு மேலாக சென்று கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக முழுமையான விவரம் அவர்கள் வெளியே வந்தாலோ அல்லது அங்கிருந்து என்ன ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்படுது என்று பின்புதான் தெரிய வரும். தற்போதை பொறுத்தவரை அரை மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் இந்த சோதனை என்பது தொடர்கிறது. காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவே இந்த சோதனை நடத்தப்படுவதாக மாநகராட்சி மேயர் சுந்தரியும் அவரது கணவரும் தெரிவித்து வருகிறார்கள். அவர்கள் முழு ஒத்துழைப்பை இந்த வருமான வரி சோதனைக்கு தருவதாகவும் கூறப்படுகிறது. கட்சி தொண்டர்கள் யாரும் அங்கே கூடியிருக்கிறார்களா? இதுவரையும் எந்தவிதமான அரசியல் பிரமுகர்களோ அரசியல் கட்சியினரோ இங்கு வரவில்லை. குறிப்பாக நாம் நேரடியாக ராஜாவிடம்தான் கேட்டோம், என்ன காரணத்திற்காக இந்த சோதனை என்பது நடைபெறுவது என்று கேட்டதற்கு அவர் ஒரே வார்த்தையில், நாங்கள் வெளிப்படைத்தன்மையோடு தொடர்ந்து இந்த வருமான வரி செலுத்தி வருகிறோம். வருமான வரித்துறையினர் என்ன வேணாலும் பார்த்துக் கொள்ளட்டும் என்று நான் விட்டு வெளியேறுகிறேன். தொடர்ந்து உள்ளே மேயர் இருப்பதாகவும் அவர்கள் அனைத்து விதமான தகவல்களையும் தர தயாராக இருப்பதாகவும் எங்களிடம் எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லை என்று ராஜா தெரிவித்திருக்கார். ஆனால் இது முழுக்க காழ்ப்புணர்ச்சி என்ற ஒரு தகவலையும் வருத்தத்தையும் அவர் பதிவு செய்திருக்கார். ஆனால் இந்த பகுதியில் யாரும் இதுவரைக்கும் கட்சியினர் கூடவில்லை. ஆனால் காவல்துறை தொடர்ந்து நேரடியாக இங்கே பாதுகாப்பில் இருக்கும் காரணத்தினாலும் இந்த பகுதியில் அவர் தெளிவான ஒரு கருத்தை தெரிவித்துவிட்ட காரணத்தினாலும் இங்கு அதிகமான கூட்டங்கள் இல்லை. அரை மணி நேரத்திற்கு முன்பாகத்தான் இந்த சோதனை என்பது தொடர்கிறது. தொடர்ந்து பாலமுருகன், அசிஸ்டன்ட் கமிஷனர் பாலமுருகன் தலைமையில் தான் இந்த சோதனை என்பது 10 பேர் கொண்ட குழு மூலமாக நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. உள்ளே அவரது ஒரு மகன் கார்த்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவர்கள் முழுமையாக வெளியே வந்த பிறகுதான் என்ன கேள்வி முன்வைக்கப்பட்டது, என்னென்ன ஆவணங்களால் காண்பிக்கப்பட்டது, என்ன ஆவணம் கேட்டிருந்தார்கள் என்று அனைத்து விதமான தகவலும் தெரியும். தற்போது முதல்கட்ட தகவலை பொறுத்த வரைக்கும் வருமான வரித்துறை இந்த சோதனையை மேற்கொண்டு வருவதாகவும் இது காழ்ப்புணர்ச்சி தான் முக்கிய காரணமாகவும் சொல்லியிருக்கிறார் ராஜா அவர்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். அன்பு Luxurious. இது நம்ம ஃபேமிலி.